Hello NN for your squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 38 out of 87. 38th questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை வெரிகோஸ் வெயின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெரிகோஸ் வெயினுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் உங்களுக்கு ஃபைனல் இயர் வரையிலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் ஆஃப் த லெக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வயசானவங்களுக்கு இல்லைனா அந்த வெயின்ஸ் வெளியே நல்லா விசிபிளாகவே தெரியும், அது நல்லா ப்ரொட்ரூட்டாக இருக்கும், சுருண்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷனில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயின் ஆர் டிஃபைன்ட் as the dilated, இந்த 4 வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், dilated, elongated, tortuous, palpable, superficial vein. இதுதான் அந்த வெயினோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் டைலேட்டாக இருக்கும், நல்லா பெருசாக வீங்கின மாதிரி இருக்கும். அடுத்து எலாங்கேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் ஆகி பிளட் அதிலிருந்து வெளியே வரலாம். டார்ட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பண்டிலாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பால்பபிள்னா நம்ம டச் பண்ணாலே அது மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வெரிகோஸ் வெயினோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டிங் ஃப்ரம் த வீனஸ் ஹைப்பர் டென்ஷன், நம்மளோட பிளட் வெசலில் வரக்கூடிய ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஓவராக பிளட் லோடு அதிகமாகிறதுனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட டெஃபினேஷன், நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. வெரிகோஸ் வெயின் ஆர் த டைலேட்டட், எலாங்கேட்டட், டார்டஸ் அண்ட் பால்பபிள் சூப்பர்ஃபிஷியல் வெயின் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த வீனஸ் ஹைப்பர் டென்ஷன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு காமன் ரீஜன் எதில் வரும்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லோவர் லிம்பில் பேக் சைடில் வரும், இதுதான் காமன் ரீஜன். அடுத்து எதனால் வருது, டியூ டு இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங், ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா இல்லை அவங்களோட ஜாபில் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டிவ் சர்ஜரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயின் ஸ்ட்ரிப்பிங், அந்த வெயினை மட்டும் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதை சரி பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் வெயின் ஸ்ட்ரிப்பிங்கிற சர்ஜரி சொல்கிறாங்க. இந்த கொஷின் அப்படியே நல்லா நீட்டாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோட்டலாக 38 2 மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக 37 2 மார்க் நம்மளோட சேனலில் இருக்குது, அதை சர்ச் பண்ணி அதையும் ஒன் டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.